திருக்குறள் 6. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றா நீடு வாழ்வார். உலகத்தின் மையம் வெளியிலுமில்லை, அது மனிதனின் உள்ளத்தில்தான். உள்ளத்தின் காவலர்கள் இந்த 5 பொறிகள்: கண், காது, மூக்கு, நாவு, தோல். இவை அனைத்தும் கதவுகள். அவற்றின் வழியே உலகம் உள்ளத்துக்குள் நுழைகிறது. இந்த கதவுகளை பாதுகாக்க முடியாவிட்டால் உள்ளம் இருள் நிறைந்ததாகிறது. உண்மை மறைகிறது, பொய் அரசு செய்கிறது. ஆனால் இந்த 5 பொறிகளையும் அழகாக அடக்கிக் கொள்ளும் மனிதன் உள்ளத்தில் எழும் பொய்களை வேருடன் எரித்து விடுகிறான். அவன் நடத்தில் எழுவது நேர்மை, நெறி, உண்மை, தெய்வம், ஆன்ம ஒளி. வள்ளுவர் சொல்வது, பொறியடக்கத்தின் ஒளியில் உள்ளம் பொய்யிலிருந்து விடுபடுகிறது. பொய்யிலிருந்து விடுபடும் உள்ளம் உண்மையாகிறது. அந்த உண்மை அது வெளியிலிருந்து வருவதல்ல, அது அருளால் உள்வெளிச்சமாய் பிறக்கிறது. இந்த நிலை அடைந்தவன் அவன் வாழ்வது நாட்களால் நீடுவதில்லை. அவன் வாழ்வது நன்மையால், ஒளியால், அருளின் உயரால் நீள்கிறது. அதுவே நீடு வாழ்வு. ஆயுட்நீளமல்ல, ஆன்மாவின் உயரம். மகாபாரதம் சாந்தி பர்வம். இந்திரியாணாம் நிக்ரஹஷ தர்மஸ்யாதாரம். பீஷ்மர் சொல்லும் சத்தியம். இயந்திரிய அடக்கமில்லாத மனிதனுக்கு உண்மையான தர்மம் பிறக்காது. ஆன்ம நெறி என்பது வெளிப்பழக்கங்கள் அல்ல, அது உள்ளத்தின் ஒழுங்கு. பொறிகளை அடக்கிய மனிதன் உலகத்தை வெல்ல முயலவில்லை. அவன் வெல்லுவது தன்னை. தன்னை வென்றவன் மண்ணையே வென்றவன். பகவத்கீதை 17:16. மனப்பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹ பாவசம்சுத்திரித்யேதத் தபோ மானசமுச்யதே. மன அமைதி, இனிமையான நடத்தை, உள் மௌனம், தன்னை அடக்கிக் கொள்ளும் சக்தி, உணர்வின் சுத்தம், இவை அனைத்தும் மனத்தபஸ். கிருஷ்ணர் இங்கு சொல்வது, உள்ளம் சுத்தமாகும்போது செயல்கள் ஒழுங்காகின்றன. செயல்கள் ஒழுங்காகும்போது உண்மை பிறக்கிறது. உண்மை பிறக்கும்போது அவன் வாழ்க்கை தெய்வீக ஒளி பெறுகிறது. இது வள்ளுவர் கூறும் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பதுடன் முழுவதும் இணைகிறது.